இருக்கு. என்னால தாங்க முடியல. தாங்கலன்னா அதுக்கு எதுக்கு அது பொறுமை பொறுமை. கோபம் வந்தா காடு அழிஞ்சு போகும். தாங்க முடியலங்கிறதுக்காண்டி நிரோதம் பண்ற வேலை சரியில்லை. மேல ஓக்காதீங்க. அட கீழே ஒரு போடு போட்டா வாய் வழியா வந்து விழுந்துட்டு போகுது. வீரத்தேவா இங்க வா. நான் ஹலோ வேடவரே வேடவரே. ஐயா வேடவரே, நான் ஒரு மனுஷன் கத்துறது கேட்கல இல்லையா? என்னால முடியலங்க. நீங்க கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டானாவா? அப்பாவுக்கு பூஸ்ட் சொல்லவா? இத்தனை காரணமே நீ தான் கொன்னே விடுவேன். கொண்டாதீங்க. ஐயோ நான் ஒண்ணும் செய்யலைங்க வேடவரே. நான் ஒண்ணும் செய்யல. என் மனசு வேடவரே ஐயோ நான் ஒண்ணும் சொல்லலையா. நான் ஒண்ணும் சொல்லல. சரி நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. இவர் யாரு தெரியுமா? என்ன யாருன்னு தெரியாம நிக்கிறேன். யாரு? என் மச்சனே. உங்க மச்சனே மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 7 பேரு. இவர் பேர் என்ன? இவர் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன் என்ன தெரியாம நிக்கிறேன். ஏன் இவருக்கு வீரத்தேவன் பேர் வச்சாங்க? என்னன்னு அந்த படத்தை அப்புறம் தான் ஓட்டக்கூடாதா? நான் சொல்றேன் கேளுங்க. யோ ரொம்ப நேரம் விரச்ச நிக்க முடியும். ஒரு மனசாட்சி வேண்டாம். என்னன்னு கேட்டு நான் சொல்றேன் கேளுங்கயா. இவரு விரச்ச நிக்கிறதுக்கும் எனக்கு சம்பந்தம் ஐயா. நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்கயா. கேக்குறேன். ரெண்டு பேரும் நாடகம் தெரியாத ஆள கூட்டி கேக்குறேன். ப்ளீஸ் அவசியம் கேக்குறேன். நாடகம் கதை தெரியாத ஆளுகளை இவருக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது. நான் பேசுறேன். இவர் பேரு வீரத்தேவங்கயா. ஆமா. இவருக்கு ஏன் வீரத்தேவன் பேர் வச்சு தெரியுமா? அந்த கதையை அடங்கோ அக்கா மக்கா என்னைய வளர்த்த நாய் மூஞ்சிய நக்கனே நக்கிக்கிட்டு கிடக்குற. நான் சொல்றேன் வாங்க இந்த நாடகத்தை அழகு பொம்மாயி. நீ பேசாம இருக்கே உன் மண்டைய பொளந்து விடு. எனக்கு ஐயோ வேடவரே ஐயோ என்னால முடியலையா. கை வலிக்குது. அங்கிட்டு கொண்டு போய் போடியா. ஐயா இப்போ உங்க பேச்ச கேக்குறேன். நல்லா கேட்டு கிழிச்சியே போங்க. இல்ல அவருக்கு நக்கி நக்கி நாக்கு வலிக்கும் இருக்கு. நீங்க கோபப்படுறீங்க. நான் சொல்ற இப்ப வாச்சு கேளுங்கயா. இங்க பாருங்க பிரச்சனை ஆகுது. வீரத்தேவா பிரச்சனை ஆகுது. வீரத்தேவா சொல்லி வைக்கிறீங்களா இல்லையா? பிரச்சனை ஆகுது. வீரத்தேவா அட வீரத்தேவா அடி வாங்கிட்டு வராம என்ன பிரச்சனை? என்ன இப்படி போய் தான் அடி வாங்கிட்டு வர துடிக்குது. வார்த்தை தடிக்குது. இப்ப கேக்குறேன் நான். என்னங்க வீரத்தேவா என்னங்க இப்ப சொல்லுங்க. இங்க இருக்க இவர் பேர் தான் வீரத்தேவன். வீரத்தேவன் ஏன் பேர் வச்சானா? என்னத்துக்கு? 5 பேர்ல என்னத்துக்கு? நான் சொன்ன மாதிரி தான். அட போங்க புடிச்சு இழுக்கு. நான் சொல்றது கேளுங்க. அட எனக்கு தாங்க பல்ல கட்டி சொல்லு. இருமா கமா என்ன புரியல உனக்கு இல்லையா? கைய கால இழுத்துக்கிட்டு கோபப்படுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். வாங்க. நீ என்ன நடக்கணும்? பிள்ளையோட தான் வரணும் 2 பேரும். சரி சொல்லுங்க. இப்போ அப்படியே நிக்கணும் சரியா? அவர் பேரு வீரத்தேவன். ஆமா. ஏன் வீரத்தேவன் பேர் வச்சாங்க? 5 பேர்ல 50 பேர்ல 500 பேர் வந்தாலும் எதிர்த்து நின்னு சண்டை போடக்கூடிய ஒரே வல்லமை படைத்தவர் தெரியும் வீரத்தேவன் மட்டும்தான். அப்பேற்பட்ட மலையை குலுங்கி அழுகுதுங்க. குலுங்கி அழுகுது. ஐயோ அழுகலாமா? அம்மா அழுகுறாரு. அட மூதேவி அழுகுற என்ன சமாதானப்படுத்தியா? அந்தால போய் அட அழுக சொன்னா நீங்க நாய் மாதிரி குலைச்சிட்டு இருந்தா. இந்தாருங்க இருங்க பாரு. என்ன 2 வாரத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சு பிடிச்சு. என்னங்க அது? என்னங்க 2 பேரும் கல்யாணம் 6 மாதத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சு இப்பதான் வேலை செய்யுது. அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்பதான் வந்து ஒப்பாரி வைக்கிறதா? கதை தெரியாத ஆளுகளா இருக்கீங்களே 2 பேரும். வீரத்தேவா ஒப்பாரி வைக்கிறதா? பேசாம அவரு கூட அனுப்பிவிடுங்க வீரத்தேவா. நம்மளால மேய்க்க முடியாது. இங்க பாருங்க என்னோட அனுப்பிவிட தாங்க சொல்றேன். நான் என்ன வேண்டாம்னு சொல்றேன். பாத்தியா ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் அழகேஷா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுல அரளி விதை 4 விதை வச்சிருந்தேன். எடுக்கட்டுமா? அப்படி எல்லாம் போயிர கூடாது. எடுக்கட்டுமா? இந்த அழகுக்கு கேட்ட அழகி வீரத்தேவா. ஏய் அந்த 4 அரளி விதை எடுத்து அப்படி எல்லாம் பண்ண கூடாது. இப்போ ஒண்ணு வீட்டுக்காரி இரு பிள்ளைல என்ன இன்னொரு பிள்ளைய கட்டி கொடுக்குறோம். கட்டிக்கலாம். நீங்க அந்த முடிவுக்கு போகாதீங்க. எந்த முடிவுக்கு? நீங்க சாப்பிட போறீங்களே அரளி விதை. என்ன மயிருக்கு நான் நிக்கிறேன். வேமா கொடுங்க. உங்களுக்கு ஆளுக்கு 2 விதையை அரைச்சு போன் விட்டால கலந்து கொடுக்குறேன். நீங்க ஒரு பஞ்சாயத்தாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆளு வந்து அப்பா என்ன கொல்றேன்னு சொல்றாரு. நீங்க பாத்துக்கிட்டு ஜவனேன்றீங்க. உன்னை கொல்லுவேன். நானே கொன்னு விடுவேன். ஏன் என்ன விவரம் சொல்லுங்க. உன்னை கொல்லுவேன். ஏங்க அவர் ஒண்டாடிய போய் நீங்க போடி வாங்கிக்கிறீங்க. நான் சொல்ற வார்த்தையாவது கேள்வி. இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க. இத மட்டும் சொல்லுங்க வீரத்தேவா. இங்க வாயா. நான் சொல்றேன் கேளு ப்ளீஸ். போங்க. அப்பையில இருந்து கொலைச்சிட்டே இருக்காப்ல.
நீ என் மச்சனே. அவர் மாத்தவே இல்ல. நான் யாருங்க? மயிறு பேசாம நில்லடி. நான் உனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னேன். சொன்னீங்களே. அந்த அந்த கட்டை உருட்டு கட்டை எடுங்க. கட்டையை வேணாம், கல் எடுத்து மண்டையில் விடுங்க. நீங்க சொன்னீங்க பொண்ணு தரேன்னு இப்ப சொன்னேன். மாறி பேசுறீங்க. மாறல. பொண்ணு உங்களுக்காண்டி தான் நான் இருக்கேன். நானும் தான். இப்ப பாரு விளக்க மாத்தி நீ இருப்ப. பேசாம அந்த ஆள் நிக்க மாட்டா. இருப்பாரான்னு முதல்ல பாரு. அதெல்லாம் பாத்துக்கறேன். இந்த பார். பொண்ணு தரம் சொன்னனே தவிர என் பொண்டாட்டிய தரம் நான் சொன்னேன். மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். ஐயா அண்ணன் வாய வைப்பான். அவன் வாய வைக்கத்தாடா ட்ரை பண்றியா? ஐயா 2 பேரும் படுத்துருச்சுங்க. கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள். என்ன செய்வேன்? என் தங்கச்சி போற போக்குல என் உயிரை எடுத்துட்டு என் மானத்தையும் பறிச்சுட்டு போறியே. என் தங்கச்சியா? எர்ரி. அம்மா சிங்காரம் கட்டு சிறை கட்ட பார்வைக்கு சம்சார். அவன் தங்கச்சினாலும் கட்டி பிடிக்கிறா, அந்த ஆளு பொண்டாட்டினாலும் கட்டி பிடிக்கிறியா? மச்சான், நீ மூக்கு சிந்திய மூக்குல தலைவடி. மச்சான் மச்சான் போச்சான் எங்க இரு? ஹலோ நல்ல இதாங்க மாதிரி மூக்கை செஞ்சு எதில் தட சொல்லியா? மூக்கலையா? அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. மூக்கில் தானே கிடைக்குது. என்ன எடுக்க போறேன்டிப்பா? என்னடி உன் மாப்பிள பாசம் இங்க போட்டுக்கிட்டு பாருங்க. என் தங்கச்சி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க. பாருங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. என் தங்கச்சி அடி குருட்டு குக்கரு. காசி படத்துல விக்கிற மாதிரி வந்துட்டாப்ல. கார் சாவி இன்னி போய் பிரச்சனைல பூரா என்கிட்ட இருக்கு. ஐயோ கல் தண்ணிக்குள்ள கைய விட்ட மாதிரி என்னங்க பண்ணிருக்காரு அவரு? அது அந்த இந்த வாடைக்கு 15 நாள் குளிக்க மாட்டாப்ல. அந்த மோந்து வந்துட்டே இருப்பாப்ல. ஏங்க அவர் நிக்கிறாருங்க. அது வா நிக்கட்டு நின்னு பிரச்சனைல வெட்டி வண்டியா போச்சு. இந்த வண்டி சாவி செல்லு மோதிரம் எல்லாம் என் கையில. பேக்கரி வாங்குறது உறுதி. அது வெறும் இரும்பு கம்பி வச்சிருக்கீங்க. அந்த அங்க போறடா லூஸ். வாங்கிடு. அவ்வளவு ப்ராப்பர்ட்டி நமக்கு. இனிமே ப்ராப்பர்ட்டி தான் காப்பர்ட்டி. எனக்கு இந்த பெத்த நேரத்துக்கு நான் எங்கேயாவது தொலைஞ்சிருக்கலாம். எப்ப பாரு நானு எனக்கு உன்னால உங்க வாத்தியாட்ட நான் வாங்கப்பட்டது அமைச்சேன். ஆமா எதுக்கு இருந்தாலும் எனக்கு எனக்கு இங்க வாரு இப்பவே இடுப்புல என்ன என்ன கை ரொம்ப உண்டியல் மாதிரி ஆடுது. ஏமா இங்க சும்மா இருக்கும்போது நம்ம ஆளுங்க எப்படி இப்படி இருக்குங்க எல்லா விரலையும் மாட்டி. மான் பிடிக்க வந்தா அப்படியா? ஏன்னா மான் பிடிக்கியா? மான் இல்லைன்னு எவ்வளவு சொல்லிட்டேன். நான் வேணா சொல்லிட்டேன். ஐயா சாமி நான் உன் கூடயே வரேயா. கையம்த அந்த கார் தரேன் சீக்கிரம் பதில் சொல்லிட்டு வா. நானே இருக்கு வர ரெண்டு இருக்கு வர நானே நானே
பாத்தீங்களா ஏங்க இந்தாங்க இவ்வளவு வசதி வந்ததுக்கா இங்க பாருங்க இவ்வளவு வசதி வந்ததுக்கு அப்புறம் எதுக்குங்க அரளி விதை உங்களுக்கு ஆ